சற்று நேர சிந்தனைக்காக வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 6வது அதிகாரம் 44-45 வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அந்தந்த மரம் அதினரின் கனியினால் அறியப்படும். முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிக்கிறதும் இல்லை, நெருங்கி செடியில் திராட்சை பழங்களை பறிக்கிறதும் இல்லை. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்தில் இருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷனுடைய இருதயம் ஆமென் ஒரு என்னது பொக்கிஷ சாலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னது பொக்கிஷ சாலை, சேமிப்பு கிடக்கு. புரிதவர்கள் சொல்லுங்க. என்ன கிடக்கு? சேமிப்பு கிடக்கு. வில்லேஜ் பழக்கப்படி சொன்னா தொம்ப. என்னது? ஆமா, சேர்த்து வைக்கிற ஒரு இடம். இதுல தேவ பிள்ளைகள் மிக கவனமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உனக்கு உள்ளே என்ன நிரம்பி இருக்கிறதோ அதுதான் வாய் வழியாய் வெளியே வரும். பாருங்க, அதுல ஒரு விஷயம். மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21 முதல் ஒரு சில வசனத்தை வாசியுங்கள். எப்படி எனில், அதுக்கு முந்தின வசனம் சேர்த்து வாசி. மனுஷனுக்கு உள்ளே இருந்து புறப்படுகிறது மனுஷனை என்ன செய்யுமா? தீட்டுப்படும். நல்லா கவனிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா கவனிக்க. வாசித்தாச்சுன்னா என்ன கவனிக்க. ஆமென். ஐயோ தள்ளில சொல்லுமா. எங்கிருந்து புறப்படுவது? சுத்தமா சேமித்து வைத்திருக்கிற பொக்கிஷ சாலையாகிய அந்த சேமிப்பு கிடங்கிலிருந்து ஆமென் என்ன வெளியே வருகிறதோ ஆமென் அதுதான் அவன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் கொண்டு வரும். ஆமென். அழிவையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஜீவனையும் மரணத்தையும் கொண்டு வரும். ஹல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாதாக. வாசிப்போருமுறை கூட மனுஷனுக்குள்ளிருந்து புறப்படுகிறது மனுஷனை என்ன செய்யும்? கரைப்படுத்து, தீட்டுப்படுத்து, கெடுக்கும், அழிக்கும். தேவனுடைய பிள்ளைகள் உங்களை இருதயத்தை குறித்து மிகவும் எச்சரிக்கை. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் முழங்கால் படியிடும் போது நீங்கள் ஜெபிக்கிற நேரம் எல்லாம் உங்கள் இருதயத்தை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து ஜெபித்துக்கிறோம். ஆண்டவரே, என் இருதயத்தை நான் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னில் உம்முடைய ஆளுகை மட்டும் வெளிப்படுவதாக என்று சொல்லி ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். நீர் வெறுக்கிற எந்த காரியமும் என் இருதயத்துக்குள் இருக்கக்கூடாது. நீர் வெறுக்கிற எந்த காரியமும் என் இருதயத்திலிருந்து என் வாயினால் பேசிவிடக் கூடாது. ஆமென். ஆமென். நீர் வெறுக்கிற எந்த காரியமும் என் பார்வையில் உள்ள வந்துடக்கூடாது. இதுல தேவ பிள்ளைகள் ரொம்ப மன தெளிவா இருக்க வேண்டியது அவசியம். சொல்லுகிறது, மனுஷனுக்குள்ளிருந்து புறப்படுகிற மனிதனை தீட்டுப்படுத்தும். எப்படி? மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து என்ன சிந்தனை? பொல்லாதது. அது அப்படி நிறுத்திடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சிந்தனை? பொல்லாதது. ஹல்லேலூயா. பொல்லாதது என்றால் எதிராக என்ன வருது? நல்லது. அதான் இங்க வருவோம். லூக்காவுக்கு வருவோம். அதனுடைய 45 வசனம் வாசிப்போம். நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை என்னது? சொல்லுங்க. சொல்லுங்க. நல்லதை. அங்க என்ன வருதா? பொல்லாதது.
இது அடுத்த பாயிண்ட் வாசிப்போம். கீழே பொல்லாத மனுஷன் பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்தில் இருந்து பொல்லாத பொக்கிஷம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நல்ல மனுஷன் பேரு அவன் இன்னவன்னு பேர் இல்லை, மொத்தத்தில் என்ன பேர் போட்டிருக்கு சொல்லுங்க. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷம். நல்ல மனுஷன் நல்ல பொக்கிஷம். அடுத்தது பொல்லாத மனுஷன் நல்ல நல்ல பொக்கிஷம் நாட்டில் இருந்து அடுத்தது நல்லதை. ஆமென் ஆமென். நல்ல மனுஷன் நல்ல இருதயம் பொக்கிஷமாகிய நல்லது எடுத்து கொடுக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷம் பொல்லாததை எடுத்து பொல்லாததை கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சொல்லிட்டு கடைசியில் சொல்லப்பட்ட அடுத்தது இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசுகிறது. அல்லேலூயா. அப்போ அவருடைய இருதயம் ஒரு சேமிப்பு களஞ்சியம். ஆமென். அப்போ உனக்குள் என்ன சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறதோ அதுதான் உன்னுடைய சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கும். ஆமென். உனக்குள் என்ன இருக்கிறதோ அதுதான் அந்தந்த நேரம் என்ன வரும், வாய் வழியா வெளியே வெளிப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. பார்ப்பது உள்ளே கடந்து செல்லுகிறது. அல்லேலூயா. கேட்பதும் உள்ளே கடந்து போய் விடுகிறது. ஆமென். படிப்பதும் உள்ளே போய் விடுகிறது. அல்லேலூயா. எல்லாம் எங்க போகுது? உள்ள போகுது. உள்ள தள்ளும்பதை நினைக்கணும். உள்ள வைக்க வேண்டிய உள்ள சேர்க்க வேண்டியதா இல்ல தடுத்து வெளியே தள்ள வேண்டியது. ஆமென். அப்போ கேட்கும் போதே உனக்கு புரியும் நல்லதா கெட்டதா. அல்லேலூயா. கெட்டதா இருந்தால் உடனடியாக உனக்குள்ள ஒரு மறுபதில் உள்ள இருந்து வரணும். இது உள்ள எடுக்க வேண்டியதல்ல, இது வெறுத்து தள்ள வேண்டியது. ஆமென். ஏன் உனக்குள்ள இருந்து வெளியே வருவதுதான் உன் வாழ்க்கையில் நல்லதையும் தீயதையும் செய்வது. ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்றோம். ஹalleluya. வேதத்தில் சொல்லும் போது 119 சங்கீதம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அது ஏராளமான காரியங்களை குறித்து பார்க்க முடியும். எல்லாம் நாம் இப்பொழுது எல்லாவற்றையும் வாசிக்க விரும்பவில்லை. அது ஒரு சில வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். 119 சங்கீதத்துல அல்லேலூயா பாருங்க 136 வசனத்தை முதல்ல வாசி பார்க்கலாம். போதும். வேதத்தை என்ன செய்வது? காத்து நடப்பது. என்னது? காத்து. அப்படி என்றால் அதை உள்ள பாதுகாப்பு. வேத வசனத்தால் ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய இருதயம் நிரம்பி இருக்க வேண்டும். அல்லேலூயா. வேத வசனம் சாதாரணமானது அல்ல. ஆமென். அவர்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தை என்பதை மறந்துவிட்டார். உன்னுடைய இருதயத்துக்குள்ள நிரம்பி இருக்கும் என்றால் நீ வாயினால் சொல்லுகிற வார்த்தை சம்பவம் உன் வாழ்க்கையில் அது நடந்தே தீரும் என்பதை மறந்துவிட்டார். ஹalleluya. praise the Lord. பாருங்க அதனுடைய கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாதாக அந்த 119 சங்கீதத்துல ஒன்றாம் வசனம் படிங்க பார்ப்போம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் என்னது? பாக்கியவான்கள். அடுத்தது கைக்கொண்டு முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அடுத்தது 11ஆம் வசனம். உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்த கைகளை அல்லேலூயா. உள்ள இருதயத்துக்குள் தேவனுடைய வசனத்தால் இருதயம் நிரம்பி இருக்கும் என்றால் உள்ள பாவம் பிரவேசிக்கிற வழியே கிடையாது. ஆமென். ஒரு அநேகருடைய வாழ்க்கை தீய எண்ணங்கள் சிந்தைகளோடு ஏன் வாழ்கிறார்கள் என்றால் வேதம் அவரிடத்தில் இல்லை. ஒரு தேவனுடைய பிள்ளை ஒவ்வொரு நாளும் முழங்கால் நின்று
வேதத்தை நீ படிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆண்டவரை கேட்க வேண்டும். ஒரு பக்தர் கேட்கிறார் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அவருடைய 18ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு திறந்தரும். எப்படி ஜெபிக்கிறார்? சத்தமா சொல்லுங்க. வேதத்துல என்ன இருக்கான்? சத்தமா அதிசயம் இருக்கும். வேதத்துல என்ன இருக்கு? ஒரு பக்தன் பாட்டு பாடி இருந்தா, வேதத்திலே 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 விலை மதியாத முத்துக்கள் உண்டு, உன் தினந்தோறுமே நீ முத்துக்களை பார், உண்மையாகவே நீ முத்தாய் மாறுவாய். பாட்டு அல்லேலூயா. சின்ன பருவத்துல சண்டே ஸ்கூல்ல எங்களுக்கு சொல்லி கொடுத்த பாட்டு. அல்லேலூயா. ஆமென், ஆமென். வேதத்துல என்ன இருக்கா? சாதா முத்தா? என்ன? விலை மதிக்க முடியாத முத்து. தினந்தோறும் எதை பாரு? அந்த முத்தை பாரு. தினந்தோறும் நீ பார்க்கும். ஒரு நாள் நீ யாரா மாறு? என்னமா மாறு? முத்தாய் மாறு. அல்லேலூயா. இன்னொரு பாட்டு இருக்கு, சாலமோன் பாடினது. பாட முடியுமே எனக்கு தெரியல. சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். பாருங்க, அதனுடைய 1-2 ஸ்டான்ஸ் உங்களுக்கு பாடுறேன். இது வெளிநாட்டில் வச்சு நான் சர்ச்சில் பாட்டு போட்டிகள் அப்போ கொஞ்சம் நல்லா பாடுவேன். இப்பொழுது மாதிரி தாறுமாறான தொண்டை கிடையாது. அப்போ அங்கே பாட்டு போட்டியில் மலையாளிகள், ஹிந்தி, தமிழ், இன்னும் ஒரு சில லாங்குவேஜ் அதில் பாட்டு போட்டி இருந்தேன். அந்த பாட்டு போட்டியில் நான் பாட்டு பாடி எனக்கு ஃபஸ்ட்டு இது பண்ணாங்க. கிறிஸ்தவ நல்ல பாட்டு. அப்போ கொஞ்சம் நல்லா பாடுவேன். இப்போ கத்தியே தொண்டை கிழிஞ்சு போச்சு. சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்த பசும்பொன் தெளிந்திடுந்தே. நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்த பசும்பொன் தெளிந்திடுந்தே. இதயம் மகிழும், கண்கள் தெளியும், இருண்ட ஆத்தும உயிரடையும் சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். பேதைகளிடம் ஞானம் அருளும் வேத புத்தகம் நேர்மை தரும். பேதைகளிடம் ஞானம் அருளும் வேத புத்தகம் நேர்மை தரும். இரவும் பகலும் இதன் தியானம், இனிமை தங்கும் தனிமையிலும் சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். வேத பிரிய தேவ புதல்வர் சேதம் அடையா நடத்திடுவார்.
வேத பிரிய தேவ புதல்வர் சேதமடையா நடந்திடுவார். இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். சத்திய பேரும் பக்தரின் கீதம் சுத்தங்கள் போகும் பாதையின் தீவம் உத்தமமாக்கும் காட்டும் சத்திய பேரும் உள்ளம் உதிக்கும் உறுதி அளிக்கும் கள்ளம் கவடெல்லாம் அகற்றும். உள்ளம் உதிக்கும் உறுதி அளிக்கும் கள்ளம் கவடெல்லாம் அகற்றும். கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும் கனமடைய வழி நடத்தும். சத்திய பேரும் பக்தரின் கீதம் சுத்தங்கள் போகும் பாதையின் தீபம் உத்தமமாக காட்டும். சத்திய பேரும் பக்த வசனம் வல்ல சமட்டி கண்மலையும் நோக்கிடுமே. கத்த வசனம் வல்ல சமட்டி கண்மலையும் நோக்கிடுமே. இதய நினைவை வகையா யாருக்கும் இருபுறமும் கருக்குள்ளது. கண்ணும் வீணம் பக்தரின் கீதம் சுத்தங்கள் போகும் பாதையின் தீபம் உத்தமமாக்கும் காட்டும். சத்திய பேரம் வானம் மகனும் பூமி அழியும் வேத வசனம் நிலைத்திருக்கும். வானம் மகளும் பூமி அழியும் வேத வசனம் நிலைத்திருக்கும். பரமன் வேதம் எனது செல்வம் பரவசம் விதம் அருளும். சத்திய வேதம் பக்தரின் வேதம் சுத்தங்கள் போகும் பாதையின் தீரம் உத்தமமாக காட்டும். சத்திய வேதம். சரணுரை அவங்களுடைய பாட்டு எவ்வளோ அழகா இந்த பாடலை கோர்த்து பாடியிருக்கிறாங்க. இது அவங்களால் மட்டும்தான் பாட முடியும். அல்லேலூயா. வேதத்தில் மகத்துவத்தை குறித்து மிக அருமையாக பாடியிருக்க ஸ்தோத்திரம். அல்லேலூயா. காரணம் ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய இறுதியும் கர்த்தர் வசனத்தால் நிரப்பப்படும். அல்லேலூயா. அதை கேட்கிற ஆண்டவரிடத்துல 119 32 வசனத்தை வாசிப்போம். நீ என் இருதயத்தை விசாலமாக்கும் போது வழியாக ஓடுவேன் என்று சொல்றார். அல்லேலூயா. அப்படி என்றால் என்னுடைய பயணமே சத்தியத்தின் பயணம். ஆமென். மதான் பார்க்கும் பாருங்க அதனுடைய 18 வசனம். உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறத்தல் கையை வைத்தல். வேதத்துல என்ன இருக்கும்? அதிசயம். அந்த அதிசயத்தை பார்த்து ருசித்து பழகிறவங்க தான் வேதத்தை கீழே வைக்க மாட்டாங்க. வேதத்துக்கு ரெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. கிடைக்கிற நேரம் எல்லாம் கையில என்ன இருக்கும்? வேதம் இருக்கும். காரணம் அதுல எல்லாமே இருக்கு. இந்த வார்த்தையால், தேவ வார்த்தையால் உன் இருதயம் நிரம்ப வைப்பாய்.
உன் வாழ்க்கை பிரகாசமானதாக மாறும். அன்பான வாலிப தம்பி தங்கச்சிமாரு புரிந்து கொள்ளுங்க. ஏன் உன் வாழ்க்கை தடுமாறுகிறது? ஏன் உன்னுடைய குடும்ப வாழ்க்கை இருண்டு போயிருக்கிறது? உன் வாழ்க்கை ஏன் நிம்மதி இல்லை என்றால் உனக்குள்ள சத்தியம் இல்லை என்பதை மறந்து விடாது. சத்திய வசனத்துக்கு உனக்குள் இடம் கொடுப்பாய் என்றால் உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். உலக மக்கள் உன் முகத்தை பார்த்தாலே சொல்லுவாங்க, இவனுக்குள்ள ஒரு விசேஷமான தேவனுடைய ஆவியானவர். யோசேப்பை பார்த்து சொன்னார்கள், தானியேலை பார்த்து சொன்னார்கள், யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் என்று பார்வோன் அடையாளம் கண்டு கொண்டார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தானியேலோடு கர்த்தர் இருந்தார் என்று பாபிலோன் ராஜாக்கள் அடையாளம் கண்டு கொண்டார். உன்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்று உலக மக்கள் அடையாளம் கண்டு கொண்டார். உன்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை உன் குடும்பத்தார் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். ஆமென். கிறிஸ்தவன் என்று வாழ்கிறது வாழ்க்கை அல்ல. உன்னோடு இருக்கிற உண்மையான தேவனை உலகம் பார்க்க வேண்டும். அதற்கு இந்த சத்தியம் உனக்குள்ள வர வேண்டும். சத்தியம் ஏதோ தலைக்கடியில் வச்சு உறங்கிறதுக்கு அல்ல. அல்லேலூயா. சத்தியம் உன் வாழ்க்கையில் அனுபவ ரீதியாக மாற வேண்டியது. உன் இருதயத்துக்குள் ஒன்று ஒன்றிக்க வேண்டிய ஒன்று, உன் ரத்தத்திற்கு கலக்க வேண்டிய ஒன்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லாஹ் சொல்லுகிறேன், கண்களை என்ன செய்தாலும் திறந்து நான் என்ன பார்க்கட்டும், உன் வேதத்தில் என்ன இருக்கு? ஆமென். இந்த அதிசயத்தை என் சொந்த அறிவில என் கண்களை ஒரு தேவ பிள்ளை வேதத்தை வாசிப்பது முன்பதாக நீ யாரோட கேட்கணும், அப்பா உன்னுடைய சத்தியம் வேதத்தை கையில வச்சிருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவரே என் கண்களை திறந்தரும். இந்த கண்ணல்ல ஆவிக்குரிய மனக்கண்கள். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அதாவது ஆவிக்குரியவனை குறித்து கட்டுற வேதம் எப்படி சொல்லுகிறது? வாசிப்போமாக. 1 கொரிந்தியர்ல வரும்போது அது அதனுடைய 2வது அதிகாரத்துக்கு போகும். 11 வசனம் வாசிப்போம். மனுஷரில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவர்களை அறிவான் போல தேவனுடைய ஆவியை அன்றி தேவனுக்குரியவர்களை என்ன செய்ய மாட்டான்? அறிய மாட்டான். எதனால் அறிய முடியுமா? தேவனுடைய ஆவியினால். அல்லேலூயா. மனுஷ சிந்தை, மனுஷ சுபாவம், ஜென்ம எண்ணங்கள், உலக எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷனுக்கு தேவனுக்குரிய காரியங்கள் அவனால் என்ன செய்ய முடியும்? அறிய முடியும். அல்லேலூயா. ஏன்? பரிசுத்த ஆவியானவர் உலகத்தோடு ஒத்து போகிறவர் அல்ல, உலகத்தோடு வேறுபடுத்தி காட்டுகிறவர் ஆவியானவர். அதற்கு ஒரு தேவனுடைய பிள்ளை பார்த்த இவன் கிறிஸ்தவன். அப்போஸ்தலர் அதிகாரத்தில் முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது, சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் சூட்டப்பட்டது. அல்லேலூயா. காரணம் என்ன? அவருடைய குணங்கள் வெளிப்படுத்தினது. காரணம் என்ன? அவருடைய நடைமுறைகள் வெளிப்படுத்தினது. ஆமென். உன்னுள் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். ஆமென். ஆமென். உன்னுடைய வஸ்திரத்தில் கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். ஆமென். Glory Jesus. ஏதோ சொல்லுகிறது, துர்விச்சைக்கிடமாக உடலை பேணாமல் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு என்ன செய்து கொள்? தரித்துக்கொள். சிட்டிக்கு போனவன சிட்டி ஸ்டைல் அல்ல. அநேக சபையோடு ஊர்ல இருந்தா ஒரு பக்திமான் போல வஸ்திரம் உடுக்கிறதும் பேச்சுவார்த்தையும் நடக்கியும் இருக்கும். அதாவது ஊரை விட்டு சபையின் நிலையை விட்டு வெளியே சிட்டிக்கு போனா அந்த இடத்துக்கு ஏற்றபடி மாறுவார்கள். உனக்குள்ள தேவன் கிடையாது, உனக்குள்ள கர்த்தர் இல்ல. நீ வேஷம் போடுகிற மாயமாலக்காரன், மாயமாலக்காரி. ஒரு தேவனுடைய பிள்ளை எங்கு சென்றாலும் ஹல்லேலூயா, உலகமே உன்னை பார்க்கும்போது உன்னிடத்தில் இயேசுவை தான் பார்க்கணும். கையை தட்டி கர்த்தரை ஹல்லேலூயா. அதான் விசுவாசிகளுடைய பிள்ளைகள் பையன்களை சொல்றது, தம்பி
உன் தலைய மனுஷனுடைய தலையை போல வெட்டு. உன் தலைமுடி மனிதனுக்கு வெட்டுகிற மடிவிலனை வெட்டு. நாய்க்கு வெட்டுற மாதிரி வெட்டாத, மிருகங்களை போல தலைமுடி வெட்டாத சொல்றவன கிறிஸ்தவன் என்று சொல்ற வெட்கம் இல்லையா? தலைய பைத்தியக்காரன் போல போட்டுட்டு கேட்டா யோசிப்பு, ஆடா துன்மார்க்கனே, உனக்கு வேதம் இதா போதிக்கிறது. நான் கிறிஸ்தவன், தேவனுடைய பிள்ளை, வேதம் உனக்கு இதா சொல்லுகிறது. கிறிஸ்தவன் என்று நீ சொல்லால, நாசமானவன் துஷ்டன் என்று சொல்லுவது. நீ கிறிஸ்தவன் என்று உன்னை நீ சொல்வாய் என்றால், நான் ஆண்டோட பிள்ளை என்று சொல்வாய் என்றால், உன்னுடைய ஹேர் ஸ்டைல் மாறணும். உன் வஸ்திரம் உடுக்கிற ஸ்டைல் மாறணும். உன் பேச்சு ஸ்டைல் மாற வேண்டும். உன் நண்பர்களோடு பழகிற பழக்கத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டும். இல்லை என்றால் நீ மாயமலக்காரன், கர்த்தருக்கு கெட்ட பேர் நடத்தி கொண்டிருக்கிற நபர் நீ. அதாக்க விசுவாச பிள்ளைகளை எச்சரிப்பது, மனுஷனுக்கு வெட்டுவது போல தலைமுடியை வெட்டு. அதாக்க நம்முடைய பிள்ளைகளை சொல்றது, நீ எங்கு சென்றாலும் அடக்கமாய் வஸ்திரத்தை தரித்துக் கொள். ஆனால் அப்படிதான் இப்படி நான் சொல்லல, தகுதி என்று ஒன்று இருக்கு. அடுத்தவன் உன்னிடத்தில் உன் அங்கம் அவயவங்களை பார்க்க அல்ல வஸ்திரம். அல்லேலூயா. வஸ்திரம் உன் அங்க அவயவங்களை மறைப்பதற்கான வஸ்திரம். உன் அவயவங்களை அங்கத்தையும் பார்த்து ரசிக்காத. ஸ்திரீயா இருந்தாலும் சரி, புருஷனா இருந்தாலும் சரி, உன்னை பார்க்கிற பரலோகம் ஒன்று இருக்கிறது. காலத்துக்கு ஏற்றபடி மாறுகிறவர் கர்த்தர் அல்ல. அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் பரிசுத்தத்தில் மாறாதவர். அவர் சத்தியம் மாறாதது. அல்லேலூயா. உன்னிடத்தில் இருக்கிற சில காரியங்களை மாற்றி அமைக்க உன்னை நீ ஒப்புக் கொடுப்பாய் என்றால், உன் வாழ்க்கையில கர்த்தர் கடந்து வந்து கிரியை நடத்திப்பார். ஏன் உனக்கு சில நன்மை அடைய முடியவில்லை? ஏன் உனக்கு துக்கம், கண்ணீர்? ஏன் வாழ்க்கையில் சஞ்சலம்? உலகத்துக்கு ஒத்தபடி வேஷம் போட்டு நடந்து கொண்டிருக்கிற ஒரு ஜோக்கராய் இருக்கிறார். எந்த காரணத்தினாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளையா இருந்தால், ஒரு விசுவாசியின் சன்னதியா இருந்தால், உன்னை கிறிஸ்தவனாக உன்னை மாற்றிக்க. வஸ்திரம் சரி, உன்னுடைய ஹேர் ஸ்டைலும் சரி, உன்னுடைய பேச்சு ஸ்டைலும் சரி, உன் ஃப்ரெண்ட்ஷிப்பும் சரி, நான் தான் கண்டிப்பா சொல்றது. காரணம், நீ எப்படியோ நீ நடந்தா எனக்கு பிரயோஜனம், எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் நீ உன்னோட கர்த்தர் இருக்கிற என்பதை பிறர் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கேட்பாங்க, இல்ல எப்பா நீ எந்த சர்ச்சைக்கு போற கேட்பாங்களா இல்லையா? ஏன் பைத்தியக்கார கூட்டங்கள் பெருகி கிடக்கிற இந்த உலகத்துல மனுஷனா நீ வாழும் போது, ஒரு மனுஷன் வாழும் போது நீ யார் என்று கேட்பாரு. புரியுதா இல்லையா? புரியுதுங்க. ஒரு சிட்டியில நீ போற, பைத்தியக்காரன் அரை ட்ரௌசரம் போட்டுட்டு, முடியும் பைத்தியக்காரத்தனமா விரிச்சு போட்டுட்டு, நாய் மாதிரி தெருவில் பாரு. தர்மபுரி டவுன் சில நேரம் கடத்தூரி சுத்துவாங்க, வருவாங்க, தலையில சீப்பு பட்டு வருஷங்கள் ஆயிருக்கும். ஏன்டா இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு? மனுஷ பரவியா நீ? சாத்தான் பரவியா? துஷ்டனே, உன்னில் கர்த்தரை பார்க்கட்டும். உன் வேஷம் அல்ல கர்த்தரை வெளிப்படும். உன்னுடைய வாழ்க்கை முறை மாற வேண்டும், பேச்சு முறை மாற வேண்டும். ஆமென். நீ மனம் திரும்பினது உண்மையா இருந்தால், உண்மையா கர்த்தரை சேவிப்பது உண்மை என்றால், உன்னில் ஆட்டோமேட்டிக்கா மாற்றம் வந்தே ஆகும். மனசாட்சி, ஐயோ நான் இப்படி வஸ்திரம் உடுக்கக்கூடாது, நான் இப்படி நடக்கக்கூடாது, இப்படி தலை இப்படி இது பண்ணக்கூடாது, நான் இப்படிப்பட்ட ட்ரெஸ் எல்லாம் சிட்டியில் போடக்கூடாது,
என்ன வேலை எத்தனை பேர் எப்படிப்பட்ட ட்ரெஸ் போட்டு ஆனா உனக்குன்னு ஒரு தகுதியத்தை வைத்திருக்கிறான். அவங்கள விடு. நான் வேற கிறிஸ்தவனா இருக்க சர்ச்சைக்கு போறோம், அது நம்ம மேட்டர் கிடையாதுங்க. நமக்கு அப்பா தான் மாதிரி. ஆமென். நமக்கு பார்ப்பதற்கு ஒரே ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. இயேசு ஒருவர் மட்டுமே. ஹல்லேலூயா. glory Jesus. அவரை வெளிப்படுத்தணும். உன்னுடைய வாழ்க்கை உன்னை நீ பார். உன் இருதயம் ஏதாவது நிரம்பி இருக்கிறது. உலக வேஷத்தான் நிரம்பி இருக்கா? உலக ஆடம்பரத்தை நிரம்பி இருக்கா? உலகத்தில் மக்கள் வாழ்கிறது போன்ற உலகத்துக்குரிய வேஷத்தால் ஒரு இருதயம் நிரம்பி இருக்கா? சினிமாவை பார்த்து பார்த்து கட்டளிச்சு போறவங்க நிறைய. சுந்தரம் தேவனுடைய பிள்ளை கவனமா ஒரு கையில இருக்க மொபைல் சினிமா பார்க்கிறதுக்கும் உலக பிராமண அருவருப்புகளை பார்க்க அல்ல, அதை நீ பார்த்து வாழ்வாய் என்றால் நரகம் உனக்கு நிச்சயம். ஹல்லேலூயா. பத்தமா அலையில வராது. அந்த டிச்சியில விழுந்தவங்க அலையிலே வராது. அந்த டிச்சியில விழாதவங்க அலையில சொல்லு பாப்பா. ஹல்லேலூயா. கவனமா வேதம் சொல்லுகிறது வாசிப்போமாக. மனுஷனில் உள்ள ஆவியாண்டி எவன் மனுஷனுக்குரியவனை அறிவார்? தேவனுடைய ஆவியாண்டி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். அல்லேலூயா. அடுத்த வசனம், நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறல. கையை சொல்லுவோம். பரிசுத்த ஆவியை பெற்று அந்நிய பாஷை பேசி கர்த்தரை ஆராதிக்கிற மக்கள் கையை தூக்கம் பார்க்கலாம். பரிசுத்த ஆவியை பெற்ற உனக்கு எப்படி உலக வேஷம் உனக்கிட்ட வரும்? சொல்லு. உனக்கிட்ட ஆவியானவர் இல்லையா? அது குற்றம் உனக்கு சொல்லவில்லையா? உன் பிள்ளைகள் எப்படி வேஷம் போட்டு நடப்பாங்க, நீ அவர்களை புத்தி சொல்ல இல்லையா? தானே கேட்கிறாரு. அல்லேலூயா. சொல்றேன். இப்ப பெங்களூர் போனா நாங்க ஒரு 2 மணி நேரம் போட்டது வேற ஒரு விஷயத்துக்கு போனவங்க போடுவாங்க. மினிட் இருக்குப்போ கொஞ்சம் பிள்ளைகள் அப்படி போறாங்க. நான் இந்த துணி கொடுத்துருக்கா இல்லையா நான் கேட்கிறேன். ஏன் அதனுடைய உடம்பு கலர்ல என்ன போட்டிருக்கு? என்ன ஒட்டிட்டு கிடக்குமா? உடம்பு கலர்ல மேல ஒரு உடுப்பு போட்டு இது ஒரு உண்மையிலே நான் நினைச்சேன் அது அப்படிதான் போகணும்னு நினைச்சேன். இல்ல மாஸ்டர் அது இந்த அந்த சொன்ன அந்த பேரு. இப்படி ஒரு வேசிய உலகத்துல யாரும் பார்த்ததில்லை. 100% விபச்சாரக்காரி. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் விபச்சாரக்காரி வேசி. அருவருக்கத்தக்கதான பிறர் அவலட்சணமாக உன்னை கூர்ந்து கவனிக்கிற அளவில் நீ வஸ்திரம் உடுக்கிறாய் என்றாலே உனக்கு அக்னி கந்தமிற கட்டணம். ஏன் நீ உன் சரீரத்தை கெடுத்தது மட்டுமல்ல, உன்னை பார்த்த அநேகர் இடர்கள். புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? வசனம் சினிமா நடக்கலைங்க. தேவ பிள்ளை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை தரித்துக்கொள். என்ன நார்மல் சுடிதார் என்ன அசிங்க மாட்டாரு. நீட்டா பக்குவமா கரெக்டா பிரச்சனை இல்லையா? சாரி கட்டுறாங்க, சுடிதார் போடுறாங்க. என்ன நல்லதானே இருக்கு. இதுல என்ன அதுல அடுத்த ஸ்டெப்புக்கு ஏன் போகணும்? இதே வாழ்க்கை போதுமே. சோதனை பல தலைகளை பாரு. இன்னும் 2-3 தலைகள் வரல. எங்கேயாவது அடுப்பு வைக்க போயிருக்கு. மற்றவங்க தலை கிறிஸ்தவன் வேதம் என்ன சொல்லுகிறது? அல்லேலூயா. அதை பார். அதோட வாழ்க்கை வாழ ஒன்று நீ ஒப்புக்கொடு. உன் விருப்பத்தின்படி அல்ல, உலகத்துக்கு ஒத்தபடி. அதான் சொல்லப்படும். உலகத்தின் ஆவி தேவ ஆவி உன்னிடத்தில் இல்லை, உலகாவி உனக்குள்ள இருக்கிறது. அதான் நாங்களோ உலகத்தின் ஆவி வரலையா? அல்லேலூயா. சொல்லுவாங்க சத்தமா சொல்ல.
எனக்குள்ள இருந்தா சொல்லுங்க பாப்போம். நான் உலகத்தின் ஆவியை பெறவில்லை. சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்க. நான் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றிருக்கிறோம். அப்படியே உட்கார்ந்த வண்ணமாய் ஒரு நிமிடம் கை நெஞ்சில கைய வச்சு கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரே சொல்லுங்க. அதாவது பரிசுத்த ஆவியானவரே என்னை நீர் ஆளுகை செய்யும் அப்பா. எனக்குள்ள இருக்கிற உலகத்தின் ஆவியுடைய எல்லா கரைகளும் என்னை விட்டு அகற்றி என் இருதயம், என் மூளை, என் சரீரத்தின் எல்லா பகுதிகளையும் பரிசுத்த ஆவியானவரே நீர் ஆளுகை செய்யும், நீர் ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை ஒப்புக்கொண்டு ஜெபித்து பாருங்க. அங்குள்ள உலகத்தின் ஆவியை பெறாம தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனுக்கு புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். ஒரு அழகான வார்த்தை. அடுத்த வசனம். அவைகளை நாங்க அதனால மனுஷன் பேசுற வார்த்தையில கூட மனுஷன் ஞானத்தை பேசுறதில்லை. அவங்க அப்படி பேசுறாங்க, பிரச்சனை இல்லை. நம்ம அப்படி பேசக்குள்ள எனக்குள்ள இருக்கிற ஆவி வேற இல்லையா? எப்படி அவங்க பேச முடியும்? நாங்கள் மனுஷன் ஞானம் போதிக்கிற பேசாமல் பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளை பேசி ஆவிக்குரியவர்களோடு உலகத்துக்குரிய காரியங்களோடு நம்ம சம்பந்தப்படுத்தி பார்க்கலையா? ஹல்லேலூயா. ஒரு வசனம் இருக்கிறது. 10ஆம் வசனம் வாசி பார்ப்போம். தமது ஆவியினாலே 9 சேர்த்து வாசி எழுதி இருக்கிறபடி தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷன் இருதயத்தில் தோன்றவும். அதனால புரிந்து கொள்ளணும். அதுல எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த இடம் உலக செழிப்பு ஆசீர்வாதம் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. ஓ கர்த்தர் எனக்காக ஆயத்தம் பண்ணவங்களை கண்ணும் காது காக்கல் அல்ல. அடுத்தது எந்த செவியும் கேட்கல, கர்த்தர் வந்தார். அப்படி அல்ல. அந்த வசனத்தை அதுக்கு ஒப்பிடக்கூடாது. ஹல்லேலூயா. அத்தமா சொல்லும் ஆயத்தம். தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணது எது? நித்தியத்துக்குரிய உன்னதமான ஆசீர்வாதம். பாருங்க, அதாவது கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை எவைகளை உலக ஆசீர்வாதத்தை இல்ல. இத உலகத்துக்கு பேசுறது நிறைய பேர் உண்டு. அப்படி கிடையாது. உலக செழிப்பு, உலக நன்மைக்கு வளைத்து பேசுறோம். அப்படி அல்ல. அந்த வசனத்தின் அர்த்தம் அதல்ல. நம்ம பேசுறது காரியத்தின் அர்த்தம் பாருங்க. அவை நமக்கோ தேவன் அவைகளை எவைகளை தேவன் தம்மிடத்தில் அன்புகளுக்கு ஆயத்தம் பண்ணவைகளை புரியுதுல, பண்ணவில்லை. நமக்கு அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அடுத்தது அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அதே ஆவியானவர் தேவனுடைய ஆழங்கள். ஆமென், ஆமென். அதை எப்படி தேவனுடைய மகத்துவத்தை, தேவனுடைய ஆழங்களை, உன்னதத்தின் காரியத்தை எப்படி அறிய முடியும்? ஆமென், ஆமென். நம்ம சொல்றது நண்பர்களா இருக்கிறோம் வச்சுக்கிட்டுக்கலாம். நண்பனாக பழக ஆரம்பிச்ச உடனே எல்லா ரகசியத்தையும் கூட்டிடுவாங்களா? இல்ல. நம்ம நண்பர்ல ஃபர்ஸ்ட் நாள் நல்லா இருக்கிறீங்களா? ஆமாம், பரவாயில்ல, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழக ஒரு வாய்ப்பு கிடைச்சி
இதெல்லாம் கடவுள் செய்த காரியமாக்கும். அப்படி இப்படி முன்னாடி பேசியாச்சு. உங்கள் நம்பரை கொடுங்க, நான் டைமில் தான் பேசுகிறேன். நம்ம நம்பரை மாற்றிக்கணும். உடனே ரகசியங்களை சொல்லிடுவோமா? இல்லை. ஆரம்பம் நல்ல கவனிங்க. அடுத்தது நல்ல கவனிங்க. அப்பப்போ ஃபோன் பண்ணுறோம், ரகசியம் சொல்லிடுவோமா? இல்லை. சேர்ந்து சந்தித்து பேசி பல இடத்துல தங்கி தன் வீட்டுக்கு அவன் வந்து அவன் வீட்டுக்கு நம்ம போய் இப்படி போக போக பழகினாலும் கூட எல்லா ரகசியமும் சொல்ல மாட்டோம். பொதுவான சில ரகசியம் மட்டும், பொதுவாக அறியத்தக்கது மட்டும். ஆனால் அநேக வெளியே விடக்கூடாத ரகசியங்கள் எங்கே இருக்கும்? 15 மறைஞ்சு. ஆனா அவர் யாருதான் சொல்லுங்க? நண்பன் தான். பல மாசங்களா வருஷமாய் பழகிட்டோம், நண்பன் தான். ஆனாலும் எல்லாரும் ரகசியம் சொல்ல மாட்டாங்க. பார்த்தீங்களா? ஆமே ஆமே. இங்கு அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு தேவன் அவைகளை தமது ஆவியை வெளிப்படுத்துகிறார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும், அப்ப தேவனுடைய ஆழங்களாகிய அவ்வளவு ஒரு உன்னத காரியத்தை திடீரென்று ஒன்று ஆவியம் நிரப்ப அந்நியபாஷை பேசினாலேயோ, ஒழுங்க சர்ச்சைக்கு வந்தால் வந்ததுனாலேயோ, நல்ல ஜெபித்ததுனாலேயோ விளங்காது. சொல்ல புரியுதா? ஆமே ஆமே. அவருடைய உள்ளான ஆவியில் பரிசுத்த ஆவியில் இணைந்திருக்கிறார். நாம் அவரை துக்கப்படுத்தாமல் அவரோடு நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கமான உறவில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அந்த நெருக்கத்துக்கு தகுந்தபடிதான் ரகசியங்களை அவர் நமக்கு வெளிப்படுத்துவார். மேல்வாரியாக கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு தெய்வத்துவத்தின் மகத்துவத்தை குறித்த ஒரு அறிவு இருக்காது. ஏதோ கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண 10 நிமிஷம், அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறோம், 2 அதிகாரம் இல்லை 4 அதிகாரம் படிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், ஒரு சுய திருப்தி வரும். அல்லேலூயா. அது பொதுவான கிறிஸ்தவ நிலை. அவன் அதை நான் குறை சொல்லல, ஆனா அதுல நிக்க ஒண்ணு தேவன் அழைக்கவே இல்லை. ஹல்லேலூயா. கையோட நல்ல காலையில் 1 மணி நேரம் ஜெபம் பண்றோம், நல்ல ஜெபம், 4 அந்நிய பேசி நல்ல ஜெபம் பண்ணியாச்சு, ஒரு 2-3 அதிகாரம் படிச்சாச்சு. ஆண்டவரே நான் போறாப்பா என்று சொல்லி ஜெபம் பண்ணி போறோம். அப்படி போயிட்டு இருக்கிற பழக்கம் இருந்தால் மட்டும் என்ன செய்ய முடியாது? அறிய முடியாது. அது நார்மல் பொதுவான கிறிஸ்தவ ஒரு வாழ்க்கை. அவங்க நரகத்துக்கு போவாங்கன்னு சொல்லி அவங்க பரலோகத்துக்கு போவாங்க, கரெக்டாக தான் இருக்கிறாங்க. இல்லைன்னா 1 மணி நேரம் இப்படி ஜெபம் பண்ண முடியும், 2 மணி நேரம் பல அதிகாரம் படிக்க முடியும், தேவனுடைய ஜெபம் அதெல்லாம் ஓகே. ஆனால் தேவனுடைய ஆழங்களையும் எழுதப்பட்டிருக்கிற அந்த தேவன் நம்மிடத்தில் அன்புகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. அந்த மனுஷனுடைய இருதயத்தை தோன்றவும் சொல்லப்பட்டிருக்க அந்த மகத்துவத்தை இந்த சாதாரணமான ஆவிக்குரிய அனுபவத்தில் கண்டுபிடிக்க முடியாது. நானும் வருஷங்களாக கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றேன். ஆவியானவரோடு ஒவ்வொரு நாளும் ஆவியை நிறைந்து தேவனோடு உறவாடாம நான் தூங்குறது கிடையாது. ஆமென் ஆமென். ஒரு நாள் பழக்கம் கிடையாது. எங்க சென்றாலும் சில நேரம் நான் வண்டி ஓட்டிட்டு போனா கூட யாரும் இருக்க மாட்டாங்க. 5 வருஷம் பேசிட்டு வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருப்பேன். தேவன் திடீரென்று நிரப்புவார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நான் புரிந்து கொள்வேன், இப்பொழுது நிரப்புறது ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான். அப்போ சபையில் உள்ள சிலரை கர்த்தருடைய ஞாபகத்தில் கொண்டு வரும். அதை தேவனோடு சொல்லிக் கொண்டு போயிட்டு இருப்பேன். சில நேரம் எங்கேயாவது ஒரு வாரம் நல்ல வாரம் வண்டி நிப்பாட்டிட்டு கொஞ்ச நேரம் தேவனோடு உறவாடி கொண்டிருப்பேன். சபை காரியங்கள், தேவ மக்களுடைய காரியங்கள், பல பாரங்களை தேவன் இறக்கிற நேரங்கள். ஏனென்றால் அல்லேலூயா, உடனே நம்ம இருந்தோம் பெரிய ஆழங்கள்ல போறது அல்ல. இன்னும் நானும் ஒரு கொஞ்சம் உங்களை விட கொஞ்சம் டீப்பா போறேன், அவ்வளவுதான். இன்னும் எவ்வளவோ எனக்கு தெரியாத ரகசியங்கள் புதைத்து கிடக்கிறது. ஆமென். நான் இன்னும் அவைகளை அறிய தேவன் என்ன பண்ணி நெருங்கிட்டு இருக்கிறேன். கைகளவே தலையில சொல்ல
பிரசங்கிக்கிற நானும் கூட தேர்ந்தவன் அல்ல. இதோ எனக்கு கற்றுக் கொடுத்தது நின்று கொண்டிருக்கிறேன், எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்தது நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஆனா எனக்கு தெரியாதது ஏழோ இருக்கு, அவைகளுக்கு நேராக நான் வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தர் கொடுக்கிறாரோ அதை உங்களுக்கு அவ்வப்போது சூடா கொடுத்துட்டு கைகளத்தில் கர்த்தர் மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா, பிரைஸ். கர்த்தர் ஒரு ரகசியத்தை, ஒரு வேதத்தின் ரகசியம் சொன்னார்னா கட்டாயம் நான் உங்களுக்கு அந்த ஞாயிற்று பேசியிருப்பேன், இல்லைன்னா பைபிள் ஸ்டடியை கொடுத்துருப்பேன், இல்லைன்னா சனிக்கிழமை பேசியிருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அது போட்டோம். அப்போ ஒரு சாதாரண நண்பரோடு ஒரு நாள் 1 வருஷம் 2 வருஷம் 10 வருஷம் பழகினாலும் நமக்குள்ள பல ரகசியங்கள் மறைத்து வைத்திருக்கும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆனால் தேவனுடைய ரகசியம் அதை விட பெரிது. ஆமென். தேவனுடைய ஆழங்களை வெளிப்படுத்தி கொடுக்கிறவரே தேவனுடைய ஆவியானவர். அப்ப அவ்வளவு தூரம் நாம் பரிசுத்தாவினுடைய என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நெருங்கி கொண்டிருக்கணும். வாஞ்சிக்கிற இருதயம் வேணும். வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி, கூலி வேலை செய்தாலும் சரி, ஆபீஸ் வேலை செய்தாலும் சரி, உள்ளான நிலையில் உனக்கு தேவாதி தேவனுக்கு உறவு ஒன்று இருக்கிறது. அந்த உறவை புதுப்பித்துக் கொண்டு இருக்கிறது. ஏன் நாம் தேவைக்கு மட்டும் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆண்டவரை தொட்டுட்டு போறவங்க அல்ல. ஹல்லேலூயா, ஆண்டவரோடு வாழ்கிற தேவனுடைய ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யானோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், நோவா தேவனோடு சஞ்சரித்தான். ஆமென், ஹல்லேலூயா. யோவா இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தார், மகத்துவமான காரியங்களை வெளிப்படுத்தி கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. உனக்கும் உலகத்தில் யாரிடத்துடைய நெருக்கமா இருக்கிறியோ அது முக்கியமே கிடையாது. தேவனோட நெருக்கமாயிரு. அவரோடு உறவாடுவதற்கு இருதயம் திறக்கப்படட்டும். அவர் உனக்குள்ள வாசம் பண்ணுவதற்கு, ஆமென், உன்னை பலப்படுத்த, ஆமென், உன்னை தூக்கி நிறுத்த, ஆமென், உன்னதத்த ரகசியத்தை உனக்கு வெளிப்படுத்தி கொடுப்பதற்கு உனக்கு தேவனுக்கு உறவு வலுவடையட்டும். அப்போ உன்னிடத்தில் விசேஷம். ஆமென், ஆமென். தானே இடத்துல என்ன ஆகுது? விசேஷத்தை தேவனுடைய ஆவின்னு சொல்றாங்க. ஆமென், ஆமென். விசேஷத்தை தேவனுடைய. யோசேப்புக்கு அது போல யோசேப்போடு தேவன் இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில உனக்கு தேவனுக்குரிய உறவை செறிப்படுத்திக்க முழங்கல் படிக்கிற, அப்பா நீர் எனக்கு வேணும், அப்பா உண்மை நான் என்ன அறியணும், உம்மோடு உறவாட எனக்கு கிருபை தாரும் அப்பா. ஆண்டவரே, இந்த உள்ளம் உண்மை வாஞ்சிக்கிற ஒரு உள்ளமாய் மாற்றுவான். தேவனோடு உறவாடுவதற்கு நீ நேரத்தை கொடுத்து பாரு. உள்ள அதற்காக இயக்கும் என்றால், ஆமென், உன்னை சந்திக்கும்படியாகவே கர்த்தர் கடந்து வருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் மேல் ஒரு தனிப்பட்ட ஒரு ஏக்கம், ஒரு தாகம், ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கட்டாயம் இருக்க வேண்டும். இந்த விசேஷித்த நபரை மாற்றுகிற ஒரு ஆவியானவர். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அதான் சொல்லுகிறார். ஆமென். அப்பதான் தேவனுடைய வசனத்தாலுடைய இருதயம் நிறம். அந்த நிறைவு, உள் நிறைவு சத்தியத்தால், வசனத்தால், ஆவியானவர்களான ஐக்கியத்தில் நீ நிரப்பப்படும் போது உன்னிலிருந்து வாயிலிருந்து வெளியே வருகிற ஒரு வார்த்தை கிருபை நிறைந்த வார்த்தையாக இருக்கும். உன் வாயிலிருந்து சொல்லுகிறதை ஒரு நபர் கேட்கும்போது அந்த நபருக்கு ஒரு மாற்றத்தை உண்டு. ஒரு நபர் ரட்சிக்கப்படுவது என்றால் சும்மா இல்லை. ஆமென், 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 ஆமென். உன் உள் நிறைவில் இருந்து வருகிற வார்த்தை, ஆமென், கிருபை உள்ள வார்த்தையா அந்த மனுஷனை பிடித்து நிறுத்தும் கிறிஸ்துவிடம். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஜெபிக்கணும், அப்பா என்னை நிரப்பும் ஆண்டவரே. அதாவது ஆண்டவருக்கு
நிரப்பம் ஆண்டவரை ஜெபிக்கிறதல்ல. ஒவ்வொரு நாளும் நான் பெற்றதும் போதாத ஐயா, எனது நிறைவு போதாதா என்று யார் தன்னை ஒரு சிறு பிள்ளை போல ஆண்டுகளை தாழ்த்தி கேட்கிறீங்களோ அவங்களை நிரப்பிக் கொண்டு இருப்பார். சுயமாய் திருப்திப்படக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு லிமிட்டில் உள்ளதில் அது அன்லிமிட்டட், அளவே கிடையாது. கிறிஸ்துவோடு ஒன்றிக்கு ஒரு வாழ்க்கை என்பது சாதாரணமானதல்ல. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூரத்தில் உன்னவர் பார்க்கும் போதே அடையாளம் கண்டு கொண்டுவார்கள். காரணம் என்ன? உண்மையில் ஒரு தேவ பிரசன்னம் இருக்கிறதை பார்ப்பார். வருடங்களுக்கு முன்னே ஃபாதர் பெர்க்மன் செய்யாவை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு எனக்கு என்னிடத்துல ஒரு ஜாவா வண்டி இருக்கு, 2 சைலன்ஸ். அப்போ ராயக்கோட்டை என்று சொல்லுகிற இடத்தில் அங்கே ஒரு அந்த இடம், அந்த இவங்களுடைய பேர், அந்த இடத்து பேர் நமக்கு தெரியல, அந்த சர்ச்சினுடைய பேர் ஞாபகம் இல்லை. அப்போவே ஒரு சர்ச்சு ஒரு ஏக்கர் மேல் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு ஆர்மனேஜ் மாதிரி வச்சு நடத்துகிறாங்க. பைபிள் ஸ்டடி எல்லாம் கொடுக்குற இடம். அந்த இடத்துல ஃபாதர் பெர்க்மன்ஸும் மைசூர்கார் குழந்தை சாமின்னு ஒரு ஆள், அவர் பிறகு தான் பார்த்ததில்லை, அங்கே வந்திருந்தாங்க. வாராருன்னு சொன்னாங்க. ஏன்னா அப்போ பெரிய போஸ்டர்லாம் பார்க்க முடியாது. சொன்னோன்னு நான் அப்போ ஃபாஸ்டிங் 40 days உபவாசம், தண்ணி மட்டும்தான் குடிப்பேன். எனக்கு ஒரே ஆசை, ஏன்னா கிறிஸ்தவர்களே இந்த மாவட்டத்தில் இல்லை, எங்கேயும் கிறிஸ்தவர்கள் பார்க்க 1-2 ஊழியக்காரங்க தான் இருந்தாங்க. நேர சொல்லி பாஸ்டர் என்ன நாடு ஃபாதர் பெர்க்மன்ஸ் அங்கே ராயக்கோட்டையில் வராது, ஒரு மீட்டிங் வச்சுருந்தான். அவர் அந்த ஊழியத்துறை இறங்குற டைம், நன்றியா துதிப்பாடு என்ற பாட்டெல்லாம் விசுவாசத்தில் நீங்கள் அந்த பாட்டெல்லாம் அவர் இறக்குற அந்த தொடக்க காலம். எனக்கு தண்ணி மட்டும்தான் கூட ஃபாஸ்டிங், எனக்கு கட்டாயம் போய் தான் ஆடும். 2 பாட்டில் தண்ணி எடுத்து வச்சுட்டு பைபிள் எடுத்துட்டு அன்று எனக்கு 16வது நாள் உபவாசம், சாப்பிட்றதில்லை, தண்ணி மட்டும். இந்த ஜாவா வந்து ஒரு கொஞ்சம் வைப்ரேஷன் கொஞ்சம் எடுத்து ஒற்ற போகுவாங்க, பயங்கர ஸ்பீடு. ராயக்கோட்டை ரோடே ரொம்ப மோசம், தூக்கிது. அப்போ இப்போ வந்து ஃப்ளைட் ரோடு மாதிரி இருக்கு, சிங்கிள் ரோடு தான். கிருஷ்ணகிரி ரோடு வந்து ரொம்ப சிங்கிள். நம்ம இந்த கடத்தூர் ரோடு இப்போ இருக்கிற மாதிரி இவ்வளோ அகலம் இருக்காது. கிருஷ்ணகிரி ரூட், பேங்களூர் ரூட் சிங்கிளாக இருக்கும். அங்கேருந்து ஒரு பஸ்ஸு வருதுன்னு ஒரு பஸ்ஸு கீழே இந்த பக்கம் ஒரு காலம் இறக்கணும், அந்த பக்கம் ஒரு காலம் இறக்கணும், 2 மிச்சார் அப்படி ஒன்று இருக்குது. அப்போது போகிற வழியில் பயங்கர பயம். ஏன் வயிற்றுல என்ன இல்லை, ஆகாரம் இல்லாதனால குடல் கிடந்து ஆடி உள்ள பயங்கர பெயின். எப்படி போகிறது ஆண்டவரே, எப்படியாவது போய் தான் ஆகணும். பாருங்கள், ஒரு தேவனுடைய மனுஷனை பார்க்குற ஆசை. ஏன்னா இங்கே ஊழியக்காரங்களே கிடையாது. அவரை பாட்டை நான் கன்னியாகுமரியில் போகும்போது அங்கே கேட்பேன். ஒரு மாலை போட்டது கேட்டுட்டு அதை அப்படியே வாங்கிட்டு வந்துடுவேன். இது அவ்வளோ ஆசை. கேசட்டு சிடி இல்லை, இந்த பாட்டு யார் பாடுறது, ஃபாதர் பெர்க்மன்ஸ் தெரியாது. ஸோ அதை கொஞ்ச நேரம் நின்று பஸ்ஸில் நின்று தான் அங்கே கேட்டு நிற்கிறேன். இந்த கேசட்டை கொடுங்க, நான் தர்மம் இல்லையா இருக்கிறேன், எனக்கு அங்கே எது ஒன்றும் கிடைக்காது. போட்டால் அந்த மனுஷன் எடுத்து கொடுத்துட்டான், அது பைசா என்ன கொடுத்துட்டேன். வேண்டாண்ணா இல்லை, இன்னைக்கு அவர் என்னை பார்த்தா நல்லா பேசுகிறேன் ஊரில். அதை கேட்டோன்னே இந்த மனுஷன் என்ன பார்க்கணும் பேசுகிறேன். பாதி வழியில் போய் வயரை பிடிச்சி நிற்கிறேன். நம்மளுக்கு டைம் ஆகுது. திரும்பவும் கஷ்டப்பட்டு போயிட்டேன், தண்ணி குடிச்சிட்டு போயிட்டேன். போய் அங்கே நின்னா நிறைய கூட்டம். அன்னைக்கு பெங்களூர் அந்த தேவ மனுஷனாய் பரிசுத்தவன் உட்கார்ந்து இருக்கிறாரு. என் கண்ணிலே பார்த்தேன். இங்க ஒரு 2 அடி, இங்க ஒரு 2 அடி சுத்தி வெண்மையான ஒரு மேகம் அவரை கவர் பண்ணியிருக்கு. என் கண்ணை நம்பவே முடியல. உட்கார்ந்துற மனுஷன்
உதடு பேசிட்டே இருக்கு, அந்நிய பாஷை பேசிட்டே இருக்கிறார். நான் அவர் ரொம்ப தூரம், நான் இங்கே இருக்கேன். இங்கே நின்று பார்க்கும்போது வெண்மை மேகம் 2 அடி சுற்றளவில் வெண்மையான தேவ மகிமை என்ன இருக்கு அவர் சூழல். அதில் இருந்தால் அவருக்கு ஒரு மரியாதை. அவர் இப்போ ஃபாதர் வெல்கம் செய்ய அப்படியே மைக்கை சும்மா பிடிச்சா பாருங்க, அங்கே யாருமே ஒழுங்கா உட்கார முடியும். ஏதோ ஒரு பாட்டு பாடினார், ஐயா உம் திருநாமம் அகிலமங்கும், இந்த பாட்டை பாடினார். பயங்கர கிளியர். எல்லாம் முடித்து அவர் பிரசங்கம் பெரிய அளவில் பண்ண மாட்டார், பாடி பாடி கத்தோடைய வார்த்தையை கொடுப்பார். முடித்துட்டு எல்லாம் சொன்னாங்க, பாஸ்டர்ஸ் எல்லாருக்குமே சாப்பாடு ஆயத்தப்படுத்தியிருக்கு என்று சொல்லி நான் ஒன்று ரொம்ப சந்தோஷம். இவங்களை முடிச்சு கூட்டிகிட்டு போய் அவங்கள தனி ரூம் கொண்டு விட்டாங்க. நான் அதை கவனிக்கிறேன். சாப்பிடுங்க எல்லாரும் போயிட்டாங்க. நான் ஃபாதர் வெல்கம் செய்ய எங்கே அவரை பார்க்கணும். பரிசுத்தவங்க கையை ஒன்றும் எங்கே வைக்கணும் தான் சின்ன ஒரு ஒளி சாதா சின்ன பையன். பாஸ்டர் ஆகலை, நான் பாஸ்டர் ஆகலை, சுவிசேஷன் பிரதர் தான். அன்றைக்கி தான் பிரதர் தான். எனக்கு பாஸ்டர் கூப்பிட்டா எனக்கு பிடிக்காது, பிரதர் பாஸ்டர் கூப்பிட்டா எனக்கு பிடிக்காது. ஏன் நான் பாஸ்டர் ஆகலைன்னு சொல்லி, நான் பிரதர் தாங்க பாஸ்டர் ஆகலைன்னு சொல்லி அந்த அப்படியா ஃபாதர் பிரக்பன்ஸ் ரூமுங்க அந்த மெதுவை தட்டுனா அவரே திறந்தார். வாங்க பாஸ்டர் கூப்பிட்டாரு. ஏதோ பாஸ்டர் தான் பிரதர் ஓடி போச்சு. உட்கார்ந்து நேரம் பேசிட்டு, எங்கே இருக்கிறீங்க, சொந்த ஊருங்க, இப்போ எத்தனை வருஷம் இப்படி எல்லாம் கேட்டாச்சு. சரி, நான் ஒன்று மட்டும் முட்டி போட்டேன், எனக்கு அவங்க ஜெபம் பண்ணுங்க. நான் இப்போ ஃபாஸ்டிங் இருந்துட்டு 16ஆவது நாள், நான் இத்தனை கிலோமீட்டர்னு வந்திருக்கிறேன். அப்படியா? நான் பேச பேச அவர் அந்நிய பேச பேசப்பா பேசப்பா பேச சொல்கிறாரு தவிர சாதா வார்த்தை அவர்கிட்ட வாயில் வரல. அவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஒரு பரிசுத்தவனாக அவர் என்கிட்ட முட்டி போட்டார், நான் அவர்கிட்ட முட்டி போட்டிருக்கேன். நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிறீங்க பாஸ்டர், எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இல்லை நீங்கள் பெரிய பரிசுத்தம், நீங்கள் தானே ஜெபம் பண்ணணும். 2 பேரும் கொஞ்சம் வாக்குவாதம். அவர் எனக்கு தள்ள கை வைக்க, நான் அவருக்கு தலையில் கை வைக்க, தோலை கை வச்சு. உண்மையிலே அந்த கை படும்போதே தெரியுது அதில் என்ன இருக்குது, தெய்வ பிரசனம். தேவனோடு இணைந்த ஒரு வாழ்க்கை யார் வாழ கற்றுக்கொண்டீங்களோ அவங்க நீங்கள் ஒரு ஸ்பெஷல் ஒரு நபராக, அதற்கு உங்களை நீங்க ஆயத்தப்படுத்தணும். பேசலாம், ஏதோ வந்தோம் கேட்டோம் இல்லை, 4 பாட்டை பாடணும், 4 அந்நிய பாஷை பேசணும், கொஞ்சம் காணிக்க போட்டோம் போனவங்க இருக்காது. உனக்கும் தேவனுக்குரிய உறவு ஒவ்வொரு நொடிப்பொழுது நினைச்சுக்கணும், அதிகரிக்கணும். நீ எந்த வேலையும் செய், வேற முறை கட்டிடத்துக்கு வேலை செய், பிரச்சனை கிடையாது. உள்ளான தொடர்பு எப்பொழுதும் தேவனோடு தனியா நேரம் கிடைக்கும் போது முட்டி போட்டு கீழப்பா உங்களை நான் சந்திக்க வந்திருக்கிறப்பா ஆழ்த்தி பேச, நான் உங்களுக்கு தான் பேச வந்திருக்கிறேன், ஒரு சந்திக்க வந்திருக்கிறேன். என்னுக்கு சிறு குழந்தையை போல ஆண்டரோடு உள்ளம் திறந்து பேச நீ ஆரம்பிச்சு வச்சுக்கையா, அப்பவுமே ஒன்றில் அவருடைய பிரசன்ஸ் நீ உணர முடியும். அப்படி உறவாடுகிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படி நீ உறவாட ஆரம்பிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை என் மூலமாக கர்த்தரோடு இடைபடுவார். மட்டுமல்ல, எங்க சென்றாலும் யாரோடு பேசினாலும் கர்த்தர் உனக்கு அங்கு கிரியை நடப்பிப்பார். தேவனோடு நெருங்கின ஒரு உறவு என்பது சாதாரணமானதல்ல. நான் ஏதோ கொஞ்சம் அனுபவிக்கிற ஒரு பொதுவாக எனக்கு முடிந்த அளவு நான் தேவனோடு நெருங்குகிற ஒரு இதில் பார்த்தா அது ஒரு சாதாரண வாழ்க்கை அல்ல. பரலோகத்தின் உன்னத அனுபவத்தை பூலோகத்தில் அனுபவிக்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதற்கு நம்ம ஆயத்தப்படுத்தணும், வசனத்தை நல்லா படிக்கணும், வீண் வார்த்தைக்கு வாயில இடம் கொடுத்தணும். வீணான வார்த்தை, யாராவது அருவருப்பான வார்த்தை பேச கேட்டு கேட்காம போயிரு,
அவர்களுக்கு சரிக்கு சமம் என்று சண்டைக்கு நிற்காத, ஞானமா நடந்து பேச்சு குறைங்க. அவன் இதை சொன்ன கேட்டுட்டு போயிட்டு இருங்க. நேரத்தை ஆண்டவரோடு நேரம் கிடைக்கும் பேர சொல்ல விடுங்க. அவன் வீட்டில் உன் வீட்டுக்கு வந்தவுடன் உன் அறை வீட்டில் போய் ஓடி போய் முட்டி போடு. அப்பதான் நம்ம சந்திக்க வந்துருக்கிறப்பா. போராடமெல்லாம் என்னை பாதுகாத்தீரே. அன்புக்கு ஈடு இணையா உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. நம்ம சொல்லி உன்னோடு உறவாட எனக்கு கிருபத்தாருன்னு சொல்லி ஒரு தேவனுடைய பிள்ளை எவ்வளவு நீ உறவாடி ஜெபிக்கிறியோ அவ்வளவுக்கு அளவு கர்த்தருடைய உண்மை உன்னதமான மகிமையினால் அவன் உன்னை உடுத்து வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவன் எல்லாரும் அப்படி இழந்தது கண்களை மூடி தேவ சமூகத்துல எல்லாரும் அவன் இன்னும் உம்மை அறியேனே, இன்னும் உம்மை அறியேனே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா 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 தேவ பிரசன்னா. உலகமெல்லாம் மாயையா, உலக மாயையா, உம்மை கொண்டே போதுமையா, உம்மை கொண்டே போதுமையா. Oh Jesus, Depo. Oh, Deva. Prasanna, Deva, Prasanna. உம்மை அறியணும் அப்பா, உம்மை அறியணுமே. ஓ இன்னும் கிட்டி சேரணுமே, சேரணுமே. Raja, oh prasanna, podumiya, podumiya, solunnarum, podumiya, Raja, oh prasanna, podumiya, podumiya. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உள்ள உங்களது ஆண்டவருக்காக இயக்கட்டும். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி சொல்லுங்கள். தர்மையானது வைப்பு நாளில் உங்களுடைய சமூகத்திலே கடந்து வர உம்மை ஆராதிக்க உம்மோடு உறவாட கத்த தந்த மேலான பாக்கியத்திற்காக நன்றி சொல்லுங்கள். அன்பு ஆண்டவரே, கடைசியாக பேசின கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம்.
ஆமென் ஆமென். இந்த வாழ்க்கையில உள்ளங்கள் திறக்கப்படட்டும் அப்பா. மாமிசிகமாய் பூட்டப்பட்டிருக்கிற எல்லா தடைகள் நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். கர்த்தருடைய ஆளுகைக்கு ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு தாகம், ஒரு ஏக்கம் உள்ள இருதயத்தை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கட்டளை இடுவீராக. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தாவின் ஆளுகை வெளிப்படட்டும் அப்பா. தேவனுடைய ஆழங்களை அறிகிறதான அந்த உன்னதமான அனுபவத்துக்கு நேராய் ஜனத்தை கர்த்தர் வழி நடத்துவீராக. ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதியும் அப்பா. பெரிய கர்த்தர் செய்யும். நாங்கள் வாழ்கிற ஒரு வாழ்க்கை அல்ல, மேல் வாரியான ஒரு வாழ்க்கை அல்லப்பா. ஒரு ஆழமான ஒரு வாழ்க்கைக்கு கடந்து வரும்படியால் கர்த்தர் ஒவ்வொருத்தர் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். ஒரு கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்பும். தொடர்ந்து பொறுப்பு துதிகர மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. செல்லுவதே அது மகிழ்ச்சி தந்திடுதே.